பாருங்க உங்களோட பட்டைகளை நிபுணர் பட்டத்தை ஏற்றுறார். அவருடைய நிபுணத்துவத்தை நீங்கள் பார்க்கலாம். சும்மா பட்டம் மேலே ஏறி கொண்டிருக்கு. பட்டத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை பார்க்கறதுலாம் எங்களோட பட்டைகளை நிபுணர் கருத்து தெரிவிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ பட்டம் அவளை விழுவேல நிற்குது. பாப்போம் பட்டத்தின் எழுவு எப்படி இருக்கு? கையில பாதியை காணையில கையை போறார். சரி வேற அவர்கிட்ட பட்டம் வீடியோ எடுக்கிறதுக்காக சில பேர் பட்டங்களை எல்லாம் பிடிக்கிறாங்களே, அந்த இழுவியலை காட்டணும். வீடியோக்காக பிடிக்க கூடாது. பாருங்க பட்டங்களை எப்படி பிடிக்கிறாங்களேன்னு. அது நூலா எடுத்து போடுறாங்க. பாதி எங்க மூவில தாண்டி போடுறது பட்டம். கப்பல் இவரான அந்த பட்டம் கட்டினால் வேலையில கடும் வேலையில அடிக்கிறார். இவர் அடுத்தால் அதாவது இவருக்கு ஏற்ற சைஸ்ல இந்த பட்டத்தை கட்டி இருக்கிறாராம். எவ்வளவு நாள் சென்று இந்த பட்டம் கட்ட? 2 நாள். அதே எடுத்து விடுவோம். இது இப்போ ஒரு பெரிய பட்டம் ஏத்துறாங்க. பாப்போம் ஏறுமா இல்லையாண்டு. ஒரு வட்டம் ஏறுது, பெரிய வட்டம் ஒன்று வருது. பார்ப்போம். இங்கே வேற அவெல்லாம் ரெடி ஆகினோம். அடுத்த பெரிய ஒரு வட்டத்தை ஏற்ற போயினோம். என்னோட பெரிய ஒரு வட்டம் தான். ஆனால் வல்வடுதுறையை விட இங்கேயும் பட்டம் ஏற்றுறாங்க. இங்கே இவர் தான் அதன் ஓனர் ஆஃப் த பட்டம். வடையெடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விவசாய பூமி, ஒரு பெரும் விவசாயி ஒரு ஆளை நாங்கள் சந்திச்சிருக்கோம். வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் தினேஷ். ரைட். எங்களோட தினேஷ் அண்ணனோட சந்திச்சிருக்கோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அவர்கிட்ட தோட்டத்தில் நிற்கிறோம். இந்த முறை நெல் என்னமா விளைச்சல் உங்களுக்கு? இந்த முறை பெரும்பாலும்
விளைஞ்சிருக்குது, கொஞ்சம் அழிவுகளும் தான், பரவாயில்ல இதை வந்துட்டு. அதாவது அழிவுகளும் தானா ஆனால் இன்றைக்கு வந்திருக்கு. இப்போ என்ன வகையான நெல்லுகளை வந்து இப்போ இங்கே விதைச்சு கொண்டிருக்காங்க இங்கே? ஈக்கன் நெல்லுன்னு சொல்றது நல்ல பொலி அடிக்கும். பொலி அடிக்கும்னு சொன்னால் நல்லா பொலியும் அப்படியா? பொலியும் இதைத்தான் இப்போ அந்த அரிசி மாவுக்கு பயன்படுத்தினோம். அரிசி மாவுக்கு வந்து நாங்கள் இப்போ பயன்படுத்துகிற இந்த நெல்லாக இருக்குது. அதே நேரம் நெல்லுகள் கொஞ்சம் விழுந்திருக்கிற மாதிரி இருக்குது. விளையிலாத அந்த தண்ணியால் கூடினதால இந்த கொக்குவால் ஏறி இருந்து ரைட். இது எவ்வளவு காலம், அதாவது எவ்வளோ மாதம் இந்த நெல்? 3 மாதம். 3 மாதத்துக்கு வந்து இந்த நெல்லை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளலாமாம். அதே நேரம் வந்து பார்த்துக்கணும் சொன்னால் இப்போ அறுவடை காலம் வந்துட்டு தானே, இப்போ 10 நாளையில அறுக்கலாம். 10 நாளில் வந்து அறுக்கலாம். ஏன்னா முத்திட்டு தான் அது விளைஞ்சு வந்துட்டு தான். அப்போ நாங்கள் 10 நாளில் வந்து அறுவடை செய்யக்கூடிய நிலையில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் சொன்னால் அப்படி எல்லாமே எங்களோட வடையிலப்புன்ற காணிகள் தான் நிறைய இருக்குது. நாங்கள் இப்போ ஒரு காணிக்கில் நிற்கிறோம். சொல்லுங்க. பொங்கலுக்கு நெல்ல பாப்பம் ஓட்டு வந்தேன். சரி, நாங்கள் இப்போ பொங்கலுக்கு இப்போ வந்த நாங்கள் பட்டம் ஏற்றி கொண்டு நாங்கள் அப்போ ஆளை பிடிச்சி அப்படியே நாங்கள் இந்த நெல் காணிக்கை மாலை தள்ளியாச்சு. நெல்லும் எப்படி இருக்குது, அதன் நிலவரங்கள் எப்படி இருக்கான்ட்டு அதே மாதிரி நாங்கள் பார்த்துட்டோம். ஓகே என்ன, நன்றி என்ன. இந்த பொங்கலுக்கு இந்த நெல்லை பற்றி சொன்னதே பெரிய ஒரு மகிழ்ச்சி. நிச்சயமாக என்ற நாங்கள் உழவர் திருநாளாம் இந்த பொங்கலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உழவரை போட்டு அந்த திருநாளில் நாங்கள் இன்றைக்கு ஒரு உழவரை வந்து நாங்கள் அதாவது விவசாயத்திலேயே ஒரு திறமையான ஒருத்தரை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். உண்மையாகவே அது ஒரு நல்ல ஒரு செயல் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, உங்களோட விவசாயம் சிறக்கணும்னு சொல்லி எல்லா வாழ்த்துறேன் அண்ணே. பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே.